இன்றைக்கு கூட்டம் போட்டு பல தமிழ் புலவர்களை அந்த அவர்களோட புகைப்படங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் தான் பெரியார்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்வது பெரியார் ஒருவர் தான் பெரியார், எப்போதுமே பெரியார் ஒருவர் தான் பெரியார். ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் புலவர்கள் பெரியாரை போற்றியவர்கள், அவர்கள் எல்லோரும் பெரியாரை பாடியவர்கள். தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் பெரியாரை பாடுகிறார். எப்போது நீங்க சொல்ற மாதிரி நீங்க என்னத்தையாவது எழுதிட்டு வந்து பேசுவீங்க, நாங்க ஆதாரத்தோட பேசுறோம். திருவண்ணாமலையில 1948 பெரியார் திருவுருவ படத்தை திறந்து வைத்து திருவிக்கா அவர்கள் பேசுகிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, மார்க்ஸ் அவர்கள் ஜெர்மனியில் பிறந்தார், ஜெர்மனியில் இருந்து பிரிட்டனுக்கும் பிரிட்டனில் இருந்து பெல்ஜியத்திற்கும் துரத்தப்பட்டார். அப்போ மார்க்ஸ் அவர்களை பார்த்து ஒரு பாதிரியார் அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஜெர்மனியரா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு மார்க்ஸ் அவர்கள் பதில் சொல்கிறாரு, இல்லை நான் ஜெர்மனி இல்லை, நான் உலக மனிதன் அப்படின்னு மார்க்ஸ் அவர்கள் பதில் சொல்கிறார். அதை போல தந்தை பெரியார் அவர்களும் உலக மனிதர், அவர் உலக பெரியாரே அப்படின்னு 1948 தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் புலவர்கள் தலைவர்கள் எல்லாருமே என் தலைவர் பெரியாருக்கு ஃபேனுடா. இப்படி நீங்கள் இங்க இந்த பெரியாரின் மண்ணில் பெரியாரை மண் என்றும் பெரியார் என் மயிருக்கு சமம் என்றும் நீங்கள் இந்த பேசிக்கொண்டிருந்தால் நீங்களே உங்க தலையில மண்ணள்ளி போட்டுக் கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள்.